பண வரவுக்காக நிறைய பரிகாரம், அப்புறம் அதுக்கான சிம்பிள்ஸு இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்காக ஏதாவது ஸ்பெஷலாக இது வரைக்கும் கொடுக்காததா ஏதாவது சொல்ல முடியுமா குருஜி? கோயில் சார்ந்த விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கோயில் சார்ந்த விஷயமா இருக்கும். பணப்பரிகாரம் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டானா போதும். கிட்டத்தட்ட மினிமம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வீக்ஸ், மேக்ஸிமம்ங்கிறது 11 வீக்ஸ் வரைக்கும் இதை தொடர்ந்து அவர்கள் செய்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பான முறையில் அவர்களுடைய வருமானம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பிஸ்னஸோ அல்லது வந்து கெரியர் ரிலேட்டடாக இருக்கிறதோ, ப்ரொஃபஷனோ எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உயரத்தை அடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது. இந்த வியாழக்கிழமை வந்து பார்த்தோம்னா அவர்களுடைய இடத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் பழமையான கோயிலாக பார்த்துட்டு சிவவிஷ்ணு கோயிலுக்கு போகணும். இந்த சிவவிஷ்ணு கோயில் அப்படின்றதுல வந்து பார்த்தோம்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படி சிவவிஷ்ணு கோயிலாக அவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு சில கோயில்களில் வந்து பெரும்பாலும் எல்லா சிவன் கோயில்லையுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இவங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க, நாராயணர் இல்லாமல் இருக்க மாட்டார். நாராயணர் இருப்பார், பிரம்மாவும் இருப்பார். லக்ஷ்மி ஒரு சில சிவன் கோயில்களில் இருக்காது, ஒரு சில சிவன் கோயில்கள் லக்ஷ்மியுமே இருக்கிறார். அது மாதிரி இருக்கு. இது சிவவிஷ்ணு கோயிலாக தேர்ந்தெடுத்து விட்டால், ஓரளவுக்கு பழைய கோயிலாக தேர்ந்தெடுத்து விட்டாலோ அல்லது சிறப்பாக பூஜை புனஸ்காரங்கள் நடக்கக்கூடிய ஒரு கோயிலாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது இந்த பண பரிகாரத்துக்கு ரொம்பவே முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7 வீக்ஸ் அப்படின்றது வந்து அவங்க அந்த வியாழக்கிழமையாக தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து அவங்க டைம் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் நிறைய விஷயத்துக்கு சொல்லுவேன், ஒரே டைமில் செய்யுங்க. சில விஷயத்தை வந்து ப்ராப்பராக அந்த டைமில் நீங்கள் செய்யும்போது அதுக்கு உண்டான பலன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க போகிற இடத்துல வந்து பார்த்தோம்னா 1.5 மணி நேரம் அந்த கோயிலில் இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 1.5 மணி நேரம் இருக்க வேண்டியது முக்கியம். மாலை வேளையாக போவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அங்கே போன இடத்துல அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் நெய் தீபம் ஏற்ற வேண்டியது. சிவனை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 3 தீபம் ஏற்றணும். சிவனுக்கு 3 தீபம் ஏற்றுவது பார்த்தோம்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் சரி, நெய் தீபம் ஏற்றினாலும் சரி. பட் இது வந்து கோயில்களில் போய் பண்ணால் இதுக்கு உண்டான ஒரு பலன் அப்படின்றது இருக்கும். அந்த கோயில்களில் பண்ணும்பொழுது நமசிவாய நாமம் சொல்கிறது, அதாவது பஞ்சாட்சரம் அப்படின்ற மாதிரியான விஷயம். அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது அப்படின்றது, வெறும் ஓம் எல்லாம் வேண்டாம், நமசிவாய 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 சொல்லிக்கொண்டிருந்தாலே அதற்கு உண்டான பலன் கிடைத்துவிடும்.